திரு அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவோடு தனி கட்சி தொடங்க போறார் அப்படிங்கிற செய்தி சமீப காலமா பல ஊடகங்கள்ல பேசப்படுது. அது உண்மையா அப்படின்னு கேட்டாக்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் இல்லை அப்படின்னு 2020 டிசம்பர் 29 வெளியிட்ட அறிக்கைக்கு பிறகு அவர் அந்த நிலைப்பாட்டில் தான் உறுதியா இருக்கார். வேற எந்த நிலைப்பாட்டிலையும் இல்லை. ஸோ ரஜினி வெளிப்படையாக அறிவிக்காத வரைக்கும் ரஜினி ஆதரவு அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல். 25-30 வருஷமா ரஜினியை பத்தி இப்படிதான் இந்த ஊடகங்கள் அவர் இதை பண்ண போறாரு அதை பண்ண போறாருன்னு சொல்லி இவங்களே ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களே அதை மறுத்துட்டு ரஜினி பின்வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அவங்க வயிற்று பிழைப்புக்காக பல ஆண்டு காலமா செஞ்சுக்கிட்டு இருக்க செயல் தான் இது. அதைத்தான் இந்த விஷயத்திலையும் பண்றாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கி அதன் பிறகு ரஜினிகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் மட்டுமே உண்மை. அது வரைக்கும் இதுல உண்மை இல்லை. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு தேவையான நிச்சயமா தேவை. அண்ணாமலை அவர்களை தவிர்த்து விட்டு தமிழக அரசியல் இருக்க முடியாது. அவர் ஒரு இளைய தலைவர், அறிவு திறமை உள்ளவர். அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை தெரிஞ்சவர். அவர் அரசியலுக்கு தேவை. இன்னைக்கு இளைஞர்கள் பக்கம் அரசியல் வரும்போது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இளைஞர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் காலத்தின் கட்டாயம். அது அண்ணாமலையா இருக்கலாம். ஆனா அந்த அண்ணாமலை இன்னைக்கு கட்சி அறிவிப்பாரா, உடனடியாக கட்சி தொடங்குவாரா, அல்லது வேறு ஏதாவது ஒரு இயக்கத்தை டேக் ஓவர் பண்ணுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவானவர். அவருக்கு நிறைய அரசியல் அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு. அவர் நிறைய படிப்பாளி, நிறைய விஷயங்கள் வரலாற்று தரவுகளை படிச்சவர். அதனால அவருடைய முடிவை அவர் எடுக்கிறது தெரியும். அவர் அப்படி எடுத்து அவரா சொன்னதுக்கு பிறகு இந்த விஷயங்களை மற்றவர்கள் பகிர்றது தான் நல்லது. ஆக்சுவலா திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் இருவருடைய ஆதரவாளர்களுமே ஊடகங்கள் சொல்லும் இது போன்ற ஊகங்களான செய்திகளை நம்பி பரப்ப வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டவர்கள் அண்ணாமலை அவர்கள் நான் கட்சி தொடங்குறேன்னு சொன்னா அதை பகிருங்க. அவரை ஆதரிக்கிறேன்னு ரஜினிகாந்த் சொன்னா பகிருங்க. அது வரைக்கும் இந்த செய்தியை தயவு செஞ்சு பகிர வேண்டாம். அதில் உண்மை இல்லை.